நாதா, எதற்காக என்னை வரவழைத்தீர்கள்? உடம்பிற்கு ஏதாவது, மனதிற்கு யாதேனும் உபாதி இருக்கின்றதா? எதற்காக நான் அழைக்கப்பட்டேன்? எதற்காக நான் இங்கு வந்தேன்? இப்படி தன் பிரியை கேட்கும் பொழுது அவளிடம் ஏமசுடன் சொல்றான். என்ன சொல்றான்? நான் ஏகாந்தமான இவ்விடத்தில் வந்து ஆத்மாவின் ரூப லட்சண காரணங்களை மிகுந்த ஆவலுடன் விசாரணை செய்தேன். நான் தனியா வந்துட்டேன், நல்லா விசாரணைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செஞ்சேன். நான் மிகுந்த ஆவலுடன், அவனோட இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயரா வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா செஞ்சேன். நான் அநேக விதமான வெவ்வேறு விதமான அனுபவங்கள் எனக்குள் தோன்றிற்று. இதற்கு காரணம் யாது? எனக்கு ஏன் வெவ்வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வருது? இதுக்கு என்ன ரீசன்? ஆத்மாவானது எப்பொழுதும் அடையப்பட்டு இருக்கும்படியினாலும் விளங்குகிறபடியினாலும் அது செம்மையாக விளங்காதது ஏன்? எல்லாரும் என்ன சொல்றோம்? ஆத்மா நீதான், உனக்குள்ள எப்பயுமே இருக்குது, நீ அதுல இருந்து விலகின ஆள் கிடையாது, அது எப்பயும் அடையப்பட்டதாகவே இருக்கு. அப்படிங்கும்போது அது ஏன் எனக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது? வெவ்வேறு விதமான அனுபவங்களா இருக்குது, இதுல நான் எதன்னு நான் புரிஞ்சுக்குவேன்? எனக்கு ஒழுங்கா தெரிய மாட்டேது, எனக்கு புரிய வை அப்படிங்கிறத அவன் கேட்கிறான். நிரோதம் செய்து நிச்சலமாக இருக்கும் பொழுது ஒரு கால் இருளையும் மற்றொரு கால் பிரகாசத்தையும் பின்னொரு சமயத்தில் மகத்தான சுகத்தையும் கண்டேன். நான் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டைம் டார்க்னஸ், அந்த 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இதை அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது பிரியை சொல்றா, இதுதான ஆத்மாவின் அது ரூபம் அல்லது வேறு ஏதாகிலும் உண்டா? இந்த மாதிரிலாம் அனுபவம் நடந்துச்சு, இதுதான் ஆத்மாவா இல்ல வேற ஏதாவது இருக்கா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மளும் பிராக்டிஸ் பண்ணி சில அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். அந்த அனுபவங்கள் ஏற்படும் பொழுது இந்த அனுபவங்கள் சரிதானா சரியில்லையா அப்படின்னு நம்ம ஒரு எவால்வேட் பண்றதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் இல்லாட்டினா, நமக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாம், இப்ப பாருங்க, இவனுக்கு ஒரு பிரகாசம், எல்லாமே பிரகாசமா தெரிஞ்சது, இவன் அதையே ஆத்மா நினைச்சு மயங்கி இருக்கலாம். அல்லது கம்ப்ளீட் டார்க்னஸ் ஏற்பட்டுச்சு, அதையே ஆத்மா நினைச்சும் இருந்துட்டு நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு இருந்திருக்கலாம். இல்ல, இவனுக்கு ஒரு ஆழமான சுகம் ஏற்பட்டுச்சு, அதுவும் ஆத்மா நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். இப்படித்தான் இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு சாதனைகளை தீவிரமாக ஒரு சாதகன் செய்யும் பொழுது அவனுக்குள்ள நிறைய அனுபவங்கள் ஏற்படுது. ஏற்படாமலாம் போகவே போகாது. சின்சியரா ஒரு சீக்கர் வந்து சின்சியரா பிராக்டிஸ் பண்ணான்னா அவனுக்கு பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவனுக்கு எக்ஸ்டசியை கொடுத்து, அவனுக்கு நார்மலா இருக்கிற விஷயங்களை வந்து வெவ்வேறு விதமான அனுபவங்கள் சித்திகள் எல்லாம் கொடுக்கும்போது அதுதான் அல்டிமேட் நினைச்சு அவன் என்ன ஆயிடுறான்? பிளாக் ஆயிடுறான். அங்கதான் ப்ராப்ளம். அதை அவனுக்கு அந்த ஒரு அனுபவங்கள்லாம் கிடைச்ச உடனே இதுக்கு மேல என்ன இவ்வளவுதான் அவன் வந்து ஒரு மயக்கத்துல விழுந்துட்டு அப்படியே உலகத்துல வந்து இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் அவன் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிடறான்? உபதேசம் கொடுக்க ஆரம்பிச்சிடறான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அங்கதான் பிரச்சனை வந்துடுது. தனக்கு நடந்தது சரிதானா இல்லையா அப்படிங்கறது கரெக்டா எவால்வேட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் இல்லாட்டினா திருப்பியும் ஒரு பெரிய மாயையில போய் நம்ம மாட்டிக்குவோம். அதுதான் இன்னைக்கு நிறைய நடக்குது. இதனை நன்றாக விவரித்து நான் தெரிந்து கொள்ளும் விதமாக எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு ஏமலேக்கிட்ட கேட்கிறான். உடனே ஏமலேக்கை சொல்றா, ஏன் பிரியரே, நான் சொல்லுகிறேன், யாவற்றையும் சலியாத மனதுடன் கேளுங்கள். பாக்கிய விஷயங்களின் தோற்றத்தை நிரோதம் செய்த நீங்கள் முயன்றதானது சுபமானதுதான். நீங்க செஞ்ச பிராக்டிஸ்லாம் நல்லதுதான், அது நல்ல விஷயத்தை தான் செஞ்சிருக்குது. அறிஞர்கள் யாவருக்குமே அது முக்கிய சம்பந்தமானது. அத்தின்றி ஒருவராலும் ஒரு பொழுதும் ஓரிடத்திலும் ஆத்மாவானது அடையப்பட மாட்டாது. ஆத்மா விஞ்ஞானம் அடைவதில் அடையப்பட்டது என்ற விதமான காரணப்பட மாட்டாது. இப்ப இந்த இடத்துல இருந்து அவளுடைய உபதேசம் ஆரம்பிக்குது, ஞான உபதேசம். நீங்க பிராக்டிஸ் பண்ணது கரெக்ட், உங்களுக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாம் ஓகே. ஆனா அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு அனுபவம் நடந்தது, ஒரு செயலை செய்து ஒரு அனுபவம் கிடைச்சு அப்படி ஆத்மாவானது அடையப்பட மாட்டாதுன்னு தான் டீச்சிங் ஆரம்பிக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. யூ அண்டர்கோ சம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன் அனுபவம் இருக்கு, அந்த அனுபவத்தை ஆராயும் பொழுது வருகின்ற அறிவு தான் ஞானம். நம்ம உலகத்துல பல பேருக்கு பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு அறிவு கொடுத்துருதானா? இல்ல. சம்டைம்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி உட்கார்ந்து கன்சால்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா?
அதே போல இந்த அனுபவமே ஞானம் கிடையாது. இந்த அனுபவங்களில் இருந்து நீ உனக்குள் சரியான முறையில் விசாரணை அந்த ஆராயும் பொழுது ஒரு ஞானம் உதிக்கும். அதுதான் அப்சல்யூட். அதை தான் இங்க சொல்ல போறா. நீங்க அந்த ஒரு செயல் செஞ்சீங்க, அதனால ஒரு அனுபவம் கிடைச்சு, அதுவே ஆத்மா கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லீடிங் டு த அது வந்து உங்களுக்கு ஒரு லீடு கொடுக்குது. அதுல இருந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு சாத்தியமாவறதுக்கு உண்டான ஒரு லீடு கொடுக்குது. அதை தான் இங்க சொல்றா. இந்த நிரோதமானது ஆத்மாவை அடைகிறது அன்று. இது ஆத்மா நீங்க பண்ணது ஆத்மா அடைஞ்சதா இல்ல. இங்க வந்து பலவிதமான உதாரணங்களை இங்க சொல்லுகிறார். என்னன்னா இந்த ஞானமானது ஆத்மா ஞானமானது நாம் எப்பொழுதும் அதுவாகத்தான் இருக்கிறோம். மறந்து விட்டோம் அல்லது நினைக்க மறந்து விட்டோம். மீண்டும் நினைத்தால் அது கிடைக்க போகிறது. புதிதாக அது அடைவதுக்கானது கிடையாது. ஆத்மா அடையப்படுவது கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கு. இங்க அவன் அதை தான் சொல்றான். ஏமசுடன் இது அடையப்பட்டதுன்றான். இல்ல, இது அடையப்படாதது. நம்ம ஒரு கழுத்துல நம்ம போட்டிருக்க ஒரு பொண்ணான ஒரு நகை செயினை வந்து மறந்து எங்கேயோ வச்சுட்டோம். நம்ம தான் வச்சோம், மறந்துட்டோம். திருப்பி நம்ம ரொம்ப வீடெல்லாம் தேடி கீடி கரெக்டா திடீர்னு ஞாபகம் வந்து ஆடுறா அங்க வச்சோமேன்னு போய் எடுக்கும் பொழுது அப்ப அது அடையப்பட்டதா இல்லது நினைவு கூறப்பட்டதா? கொஞ்சம் யோசிக்கல. அடையப்பட்டதுன்னா புதுசா அடையப்படுவது. நினைவு கூறப்படுவதுன்னா ஏற்கனவே என்னிடம் இருந்தது, நான் இப்போது தொலைத்து விட்டேன், அதை நான் நினைவு கூறுகிறேன். புரியுதுங்களா? இப்ப நம்ம கண்ணாடி இங்க வச்சிருக்கோம், திடீர்னு தலையில மாச்சிட்டு எங்க வச்சோம்னு தெரியாம வீடு ஃபுல்லா கண்ணாடியை தேடுவோம். திடீர்னு ஒரு நேரம் தொடும் பொழுது அடடா கண்ணாடி இங்கதானே இருக்குது, இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தனா அப்படின்றோம். அப்ப கண்ணாடி இப்ப அடையப்பட்டதா அல்லது மீண்டும் நினைவு கூறப்பட்டதா? ஏற்கனவே ஒன்று நம்மிடம் நாமாக இருக்கக்கூடிய ஒன்றை புதிதாக அடைய முடியாது. அப்ப நம்ம எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான், பிரம்மஸ்வரூபம் தான். அப்ப திருப்பி நாம எப்படி போய் பிரம்மஸ்வரூபத்தை அடைய முடியும், ஆத்மாவை அடைய முடியும்? அப்படி ஒரு வாதமே இருக்க முடியாது. நான் ஆத்மாவாக இருந்தேன், இப்பொழுது நான் அறியாமையிலே ஜீவனாக இருக்கின்றேன். மீண்டும் நான் ஆத்மாவாக என்னை அறிந்தேன், உணர்ந்தேன், நினைவு கூர்ந்தேன். அப்ப அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு இங்க சொல்றான். எப்படி சொல்றான்னா, இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள். உலகத்தில் இருளால் மூடப்பட்ட விஷயங்கள் தீபங்களால் அவ்விருளானது நிரோதம் செய்யப்படுமானால் அடையப்பட்டவன போல் தோன்றுதல் போலவும், ஒருவன் பிராந்தியினால் தன் பொன்னை மறந்துவிட்டு பின் மற்ற எண்ணங்களை அகற்றி கவனமாக இருந்து ஞாபகப்படுத்தி கொண்டு நஷ்டமானது தன் கையை சேர்ந்தது போல தன் பொன்னை அடைகின்றான். இப்ப நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். இதுல வந்து நிரோதமானது எப்படி அப்படின்ட்டு வரும் அப்படின்னு கேட்கிறான். பிரகாசம் இன்னதென்று தெரியாத ஒருவன் இரவில் ராஜசபைக்கு சென்று சபையோர்களையும் தீபங்களையும் பார்த்தானால் பிரகாசம் இன்னதென்று அறியான். லைட்டையே இது வரைக்கும் பார்க்காதவன், அப்படின்னா என்னன்னு தெரியாதவன், ராத்திரி நேரத்துல ராஜசபைக்கு போகும்பொழுது அங்க விளக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அவனுக்கு இந்த பிரகாசத்தையே பார்க்காதவன் அந்த பிரகாசத்தை பார்த்தான அவனுக்கு என்னன்னு தெரியும்? அது என்னன்னு அவன் தெரிஞ்சுக்குவான்? எப்படி அவன் புரிஞ்சுக்குவான்? அதுபோல முன் பழக்கம் இல்லாததால் ஆத்மா இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு முன்னாடியே இது என்ன என்ற ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாததுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. ஆனா ஆத்மா என்னதுன்னு ஒரு புரிதல் ஞானம் இல்லாததுனால உங்களால அதை கேட்ச் பண்ண முடியல, புரிந்துக்க முடியல அப்படிங்கிறான். நிரோதத்தின் முடிவில் இருளானது பார்க்கப்பட்டதே, அவ்விருளின் தோற்றத்திற்கு முன்னதாக விகற்பமின்றி நீங்கள் மட்டும் எஞ்சியிருந்தது யாதொரு நிலையுண்டோ பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியது அந்நிலையே சதா பாவனை செய்யுங்கள். இதன் கண் எல்லோருக்கும் பகிர்முக திருஷ்டி உடையவராவதால் மகத்தான அதாவது இங்க என்ன சொல்ல வரானா, நீங்க வந்து இந்த டார்க்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நார்மலா இருந்தீங்க. நீங்க நார்மலா இருந்து இந்த டார்க்னஸ் இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு சனம் கேப்ல என்ன நடந்தது அப்படிங்கறத உங்களுக்குள்ள விசாரணை பண்ணி திரும்பி நினைவு கூறுங்கள். அதே போல கனவுக்கும் விழிப்புக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப்ல என்ன நடக்குது? ஆழ்ந்த ஒரு சுகத்தை அனுபவிச்சால அந்த சுகத்துக்கும் அதற்கு முன்னாடி இருக்கிற நிலைமைக்கு நடுவுல இருந்தது என்ன? ஏனென்றால் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் இடையிலே அந்த தூய விழிப்புணர்வு வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. எண்ணம் தான் அந்த தூய விழிப்புணர்வை மறைக்கின்றதே தவிர எப்பொழுது இந்த ஆத்ம சைத்தன்யமானது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது.
நமக்குள்ள தொடர்ந்து எண்ணங்களும் மற்ற விஷயங்களின் மேல், திருஷ்ய விஷயங்களின் மீது இருக்கக்கூடிய மோகம்தான் அந்த விழிப்புணர்வை மறைக்கின்றது. இப்ப இவன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது பார்க்காம தான் பல பேர் வந்து பலவிதமான தவறா எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றா. சாஸ்திரங்கள் கற்றவர்களும் புத்திமான்களான தர்க்கம் பண்ணுபவர்களும் இந்த பாவனை அறியாமல் இரவும் பகலும் வியசனப்படுகிறார்கள். நல்லது.